வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து பிசிக்காக வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தேர்வு 1 தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம டெஸ்ட் பேட்ச் நேம் பார்த்தீங்கன்னா காக்கி சட்டை. இந்த காக்கி சட்டை டெஸ்ட் பேட்சோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். இல்லைனா வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து தனியாக ஒரு வீடியோ பதிவு வந்து கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச்சில் வந்து நீங்கள் எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் பே பண்ணிவிட்டு நேமு டிஸ்ட்ரிக் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா அந்த டெஸ்ட் பேட்ச் குரூப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்ச்சில் இருக்க எல்லா சோர்ஸையும் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு தேர்வில் வந்து என்னென்ன டாபிக் வந்து கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அறிவியலில் பார்த்தீங்கன்னா 6th இயற்பியல் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து சமூகறிவியல் பார்த்தீங்கன்னா 6th வரலாறு ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து சைக்காலஜி சைடு பார்த்தீங்கன்னா 6th வந்து இயல் 1லேருந்து இயல் 3 வரைக்கும் வந்து தமிழும், மேக்ஸில் வந்து கணிதத்தில் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒளிவியல் பார்த்தீங்கன்னா புத்தத்தன்மை, எழுத்துக்களின் தொடர்வரிசை, எண்களின் தொடர்வரிசை வந்து கொடுத்துருக்கோம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 70 மதிப்பெண். நம்ம வந்து ஒவ்வொரு கொஷினுக்கு வந்து 3 செகண்ட் வந்து டைம் கொடுக்குறோம். ஆன்சர் தெரிஞ்ச நண்பர்கள் வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. லாஸ்ட்டாக வந்து ஸ்கோரிங் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், மின்சாரத்தை கடத்தும் நற்கடத்தி எது? ஆன்சர் பி, வெள்ளி. கொஷின் நம்பர் 2, டைனமோவை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் ஏ, மைக்கேல் ஃபாரடே. கொஷின் நம்பர் 3, சமையலறையில் பைரக்ஸ் கண்ணாடி பயன்படுத்த காரணம்? ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 4, தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கருவி? ஆன்சர் பி, ஓடோமீட்டர். கொஷின் நம்பர் 5, கீழ்கண்டவற்றுள் சரியான தொடர்பினை தேர்ந்தெடு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, வேகம் = தொலைவு காலம். கொஷின் நம்பர் 6, வெப்பத்தின் அலகு? ஆன்சர் பி, ஜூல். கொஷின் நம்பர் 7, வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மின்கண். ஆன்சர் பி. ஆன்சர் சியும் அதே சேம் ஆப்ஷன் தான், அதனால் ஆன்சர் பி அண்ட் சி. கொஷின் நம்பர் 8, கீழ்கண்டவற்றுள் எந்த ஏறுவரிசை ரிக்வேதகால சமூகத்தை பொறுத்தமட்டில் சரியானது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, குலம், கிராமம், விஷ், ஜனா, ராஷ்டிரம். கொஷின் நம்பர் 9, சப்த சிந்து என்பதன் பொருள் என்ன? சப்தனா 7, ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, 7 ஆறுகள் ஓடும் பகுதி. கொஷின் நம்பர் 10, ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவி எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, அம்மீட்டர். கொஷின் நம்பர் 11, மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள்? ஆன்சர் ஏ, சீனர்கள். கொஷின் நம்பர் 12, பொறுத்துக. காந்த திசை காட்டினா காந்த ஊசிகள், ஈர்ப்புனா எதிரெதிர் துருவம், விலகுதல் ஒத்த துருவங்கள், காந்த துருவங்கள் பார்த்தீங்கன்னா அதிக காந்த வலிமை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, 4, 3, 2, 1. காந்த திசை காட்டினா காந்த ஊசி, ஈர்ப்புனா எதிரெதிர் துருவங்கள், விலகுதல்னா ஒத்த துருவங்கள், காந்த துருவங்கள்னா அதிக காந்த வலிமை. கொஷின் நம்பர் 13, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பட்டியல் 1 வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர், கீழடி, பொருந்தல், கொடுமணல் கொடுத்துருக்காங்க. பட்டியல் 2 பார்த்தீங்கன்னா சிவகங்கை, ஈரோடு, தூத்துக்குடி, திண்டுக்கல் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆதிச்சநல்லூர்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. நெக்ஸ்ட்டு கீழடி பார்த்தீங்கன்னா சிவகங்கை, பொருந்தல் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், கொடுமணல் ஈரோடு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. கொஷின் நம்பர் 14, புத்தருடைய உடல் உறுப்பின் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்டிருக்கும் கலைத்திறமை வாய்ந்த நினைவு சின்ன கட்டடம்? ஆன்சர் பி, ஸ்தூபி.
கொஷின் நம்பர் 15. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பௌத்த மாநாடுகள் நடைபெற்ற இடங்கள் கொடுத்துருக்காங்க. முதலாவது பௌத்த மாநாடு ராஜகிர்கம். இரண்டாவது பௌத்த மாநாடு பார்த்தீங்கன்னா வைசாலி. மூன்றாவது பௌத்த மாநாடு பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரம். நான்காவது காஷ்மீர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி 2, 1, 4, 3. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 16 பாருங்கள். இந்தியாவின் அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் அடையாள சின்னமாக கிமு 6ஆம் நூற்றாண்டு விளங்குகிறது. மேலும் அக்காலத்தை நட்சத்திரங்கள் மலை என்று வர்ணித்தவர் வில்ரோண்ட். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 17. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பட்டியல் 1 வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு சந்திரகுப்தர். சந்திரகுப்தர் வந்து எதுக்கு பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு ஃபஸ்ட்டு வந்து பிறந்தது. செகண்டு விக்ரமாதித்யர் பார்த்தீங்கன்னா முக்ராலி இரும்பு தூண். செகண்டு. தேர்டு பாருங்கள். 2ஆம் சந்திரகுப்தர் வந்து மதுரா பாறை கல்வெட்டு. ஸ்கந்தகுப்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிராதி தூண் கல்வெட்டு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. கொஷின் நம்பர் 18. தவறான ஜோடியை கண்டறிக. தவறான ஜோடி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி. விசாகதத்தர் பார்த்தீங்கன்னா அர்த்தசாஸ்திரம். இதுதான் வந்து தவறானது. மற்ற 3மே வந்து சரியானது தான். கொஷின் நம்பர் 19. ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் மற்றும் அவர்களின் தாய்மொழி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ நந்திதுர்கர் கன்னடம். எத்தனையாவது பௌத்த பேரவையில் பௌத்தம் மகாயானம் மற்றும் ஈனயம் என பிளவுற்றது? எந்த மாநாடு பார்த்தீங்கன்னா 4ஆம் மாநாடு. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 21. சங்ககால நிர்வாக முறையில் மிக சிறிய நிர்வாக அமைப்பு எது? ஆன்சர் சி ஊர். கொஷின் நம்பர் 22. தமிழகத்தில் பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? ஆன்சர் பி சேரன் செங்குட்டுவன். கொஷின் நம்பர் 23. களப்பியர் காலமானது பொதுவாக சித்தரிக்கப்பட்டதை போன்று 2 காலம் அல்ல. சரி, காரணம் பாருங்க. சீவக செந்தாமணி குண்டலகேசி 11 கீழ்கணக்கு நூல்கள் களப்பியர் காலத்தில் இயற்றப்பட்ட மற்றும் பௌத்தமும் சமணமும் முக்கியத்துவம் பெற்றது. சரி, ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி கூற்று மற்றும் காரணம் சரி. கூற்றிற்கான சரியான விளக்கம். கொஷின் நம்பர் 24. பொறுத்துக. குப்தர் காலத்து நிலங்களின் வகைகள். கபத சர்கா பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் நிலங்கள். அபரகாதனா வந்து வனம் அல்லது காட்டு நிலங்கள். சேஸ்திரானா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள். நிலா தரிசு நிலங்கள். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 25. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பட்டியல் 1 சீன நகரம் 1700 to 1122. எகிப்து நாகரிகம் பார்த்தீங்கன்னா 3100 1100 வரைக்கும். சிந்துவெளி நாகரிகம் பார்த்தீங்கன்னா 3300 1900 வரைக்கும். மெசபடோமியா நாகரிகம் பார்த்தீங்கன்னா 3500 2000 வரைக்கும். ஆன்சர் அப்படின்னா பி. கொஷின் நம்பர் 26. அமோகவர்ஷர் எந்த சமண துறவியால் சமண மதத்திற்கு மாற்றப்பட்டார் மற்றும் அமோகவர்ஷர் எழுதிய நூல்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஜினசேனா கவிராஜ மார்க்கம். கொஷின் நம்பர் 27. தீபகற்பங்களின் தீபம் என அழைக்கப்படுவது பார்த்தீங்கன்னா ஐரோப்பா. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 28. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. நந்திவர்மன் பாணி. நந்திவர்மன் பாணினா
காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயில். ராஜசிம்ம பாணினா காஞ்சி கைலாசநாதர் கோயில். மகேந்திரவர்மன் பாணினா மண்ட கட்டுப்பாடு குகை கோயில். மாமல்லன் பாணினா பஞ்ச பாண்டவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. கொஷின் நம்பர் 29. தவறான ஜோடியை கண்டறிக. இதில் வந்து தவறான ஜோடி எதுன்னு பார்த்தீங்கன்னா பி. கொஷின் நம்பர் 30. சரியான காலவரிசையை தருக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாசுதேவர், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூமி மெத்தர், தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நாராயணர், லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுரர்மன். கொஷின் நம்பர் 31. சிந்துவெளி மக்கள் எந்த உலோகத்தை பற்றி அறிந்திருந்தனர்? செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம் இதை பற்றி வந்து அறிஞ்சிருக்காங்க. இரும்பு வந்து அவங்க அறிஞ்சிருக்கல. அதனால் வந்து 3 ஆப்ஷனுமே தவறு தான். கீழே இருக்க 3 ஆப்ஷனுமே தவறு தான். கொஷின் நம்பர் 32. கொடுக்கப்பட்டிருக்கும் வசனங்களை கருத்தில் கொள்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. முதல் எழுத்து வடிவமே சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. சரியானது. சரி. செகண்ட் ஒன் பாருங்க. மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெற்ற இடம் உலக பாரம்பரிய தலமான யுனெஸ்கோ அமைப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதுவும் வந்து சரியானது தான். ஆன்சர் ஃபஸ்ட்டும் சரி தான், செகண்டும் சரி தான். தேர்ட் ஒன் பாருங்கள். சிந்துவெளி மக்கள் சக்கரத்தின் பயனை அறிந்திருக்கவில்லை. இது வந்து தவறு. அவங்க வந்து சக்கரத்தோட பயனை வந்து அறிஞ்சிருந்தாங்க. ஆன்சர் ஏ. 1, 2 வந்து சரி, தேர்ட் ஒன் வந்து தவறானது. கொஷின் நம்பர் 33. தவறான ஜோடியை கண்டறிக. சுவரானல்ல தவறான ஜோடியை கண்டறிக. ஆன்சர் சி. அரப்பானா இறந்தவர் மேடு. இதுதான் தவறு. கொஷின் நம்பர் 34. கூற்று. அரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது ஆகும். சரி. காரணம். கடலின் அலைகள், ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டினர். இதுவும் சரிதான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். கொஷின் நம்பர் 35. எது சரியாக பொருந்தவில்லை? ஆன்சர் சி. சோழநாடு, ராமநாதபுரம், கரூர், கன்னியாகுமரி, திருவண்ணாமலை இதுதான் வந்து சரியாக வந்து பொருந்தலை. கொஷின் நம்பர் 36. தமிழ்நாட்டில் உள்ள தொழில் பழங்கால ஓவியங்கள். தவறான ஜோடி பார்த்தீங்கன்னா டி. கீழ்வளை, கோவை இதுதான் வந்து தவறான இணை. கொஷின் நம்பர் 37. பின் வேதகால இறுதியில் மனித வாழ்க்கையின் 4 நிலைகளை ஒழுங்குபடுத்துக. ஆன்சர் சி. ஃபஸ்ட்டு வந்து பிரம்மச்சரியம், மாணவ பருவம். பிரம்மச்சரியம்னா மாணவ பருவம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரகஸ்தம். கிரகஸ்தம்னா திருமண வாழ்க்கை. ஃபஸ்ட்டு வந்து பிரம்மச்சரியம்னா மாணவ பருவம், அது கிரகஸ்தம்னா திருமண வாழ்க்கை. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வனப்பிரஸ்தம். வனப்பிரஸ்தம்னா காட்டுக்கு சென்று தவம் செய்தல். லாஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா சந்நியாசம், துறவர வாழ்க்கையை மேற்கொள்ளுதல். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. கொஷின் நம்பர் 38. வேத காலத்தில் வணிகத்தில் பயன்படுத்தப்பட்ட வெள்ளி நாணயம். கிருஷ்ணலா. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 39. உலகின் மிகப்பெரிய அங்கேத்வட் கோயில் கட்டியவர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி. சூரியவர்மன். கொஷின் நம்பர் 40. ராயல் வானியல் ஆய்வு மையம் எங்கு உள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. இங்கிலாந்து. கொஷின் நம்பர் 41. சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்பட்டது? ஆன்சர் பி. அக்டோபர் 13. கொஷின் நம்பர் 42. தமிழ்நாட்டின் முதல் உப்பு நீர் LED விளக்கு அறிமுகம் செய்த நகரம்? ஆன்சர் பி. சென்னை. கொஷின் நம்பர் 43. 2026ஆம் ஆண்டில் ஆசிய விளையாட்டு போட்டி எங்கு நடைபெற உள்ளது? நாகோயா. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 44.
மன அழுத்தம் மற்றும் தற்கொலை அவசர கால உதவி எண். ஆன்சர் பி 104. கொஷின் நம்பர் 45. பவானி தேவி வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா வாள்வீச்சு. ஆன்சர் பி. இதோட பார்த்தீங்கன்னா பொது அறிவு டாபிக் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து உளவியலோட டாப்பிக்கோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம டெஸ்ட் பேட்ச்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நம்ம டெஸ்ட் பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறது மூலம் வந்து நீங்கள் பிசி எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்குது. நம்ம டெஸ்ட் பேட்ச்சில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தேர்வு வந்து 5ஆம் அப்லோட் பண்ணாலும் சரி, 10ஆம் அப்லோட் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து 1 மந்த் ஆஃப்டரே வந்து ஜாயின் பண்ணாலும் அந்த டெஸ்ட்டோட சீரீஸ் அந்த நம்ம அப்லோட் பண்ண நோட்ஸு, கொஷின், வீடியோ எல்லா பதிவுமே வந்து அந்த குரூப்பில் இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறதுனா நீங்கள் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு, நேமு, டிஸ்ட்ரிக் வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து உங்களை ஆட் பண்ணி விட்டுருவோம்.